உங்களை யார் பிரேக் போட சொன்னா? அடிச்சு இருப்பாள் நாயே. நடு ரோட்ல வந்து படுத்துட்டு ஏன் பிரேக் போட்டு நான் கேக்குறேன். நான் பிரேக் போடணும் நீ செத்துப்படா. நான் சாமி தான் படுத்தேன். நீ சாகறனால நாட்டுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்ல. ஒரு ரேஷன் கார்டு மிச்சம். சாகறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. பாய்சன் சாப்பிடலாம், கிணத்துல குதிக்கலாம், ஆத்துல குதிக்கலாம், தூக்கல தொங்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் லாரியில் அடிபட்டு நீ செத்து என்ன ஏன்டா கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனாவசியம் எடுத்து விடுற? அது இல்ல, நான் லாரி கிளீனரா சேரணும்னு எல்லாரும் கால்கையில கும்பிட்டு வந்து பார்த்தேன். எவனும் வேலை கொடுக்கல. ஒன்னும் லாரி கிளீனரா சேரணும், இல்ல லாரியில அடிபட்டு செத்து போயிடணும். ஆஹா, என்ன லட்சியம் பாத்தியா? நாட்டுல ஒவ்வொருத்தரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணுங்கிற ஒரு லட்சியத்தோட வாடுறான். இவன் சேர்ந்தா லாரியில கிளீனரா சேரணும், இல்லன்னா லாரியில அடிபட்டு சாகணுங்கிற ஒரு லட்சியம். எத்தனையோ வேலை இருக்கேன், அதுல சேரலாமே. 15 வருஷம் சர்வீஸ் விட்டு எப்படி போறது? என்னது 15 வருஷம் சர்வீஸா? ஏற வண்டியில என் உயிரே போனாலும் உங்களை மறக்க மாட்டேன்னு. இது பஸ் இல்ல லாரி, மூடிட்டு வா. நான் போய் சிகரெட் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்தி வை. சரிண்ணே. இந்த ஆளு எதுக்கு ரேடியோல தண்ணி ஊத்தி சொல்றா? சரி, முதல்ல வெளி சேர்ந்திருக்கோம். ஊத்தாட்ட நம்மளை இறக்கி விட்டு போயிருவா. எங்க ஊத்த சொல்றாங்களா இங்க ஊத்த வேண்டியதானே நம்ம பிழப்பு. என்னடா புகை வருது? ரேடியேட்டருக்கு தண்ணி ஊத்தி சொன்ன ஊத்துனியா? ஊத்திட்டேன்ன. எதுல? நீங்க ஏன் ரேடியோல தண்ணி ஊத்தி சொன்னீங்கன்னு தெரியல. இருந்தாலும் உங்க பேச்ச மீறக்கூடாது பாத்தீங்களா, அதான் ஊத்திட்டேன். படங்க. ஏண்டா ரேடியோவுக்கும் லாரிக்குள்ள இருக்கிற ரேடியேட்டருக்கு வித்தியாசம் தெரியாம 15 வருஷமா நீ எங்கடா கிளீனரா இருந்த? முனியாண்டி விலாசன. முனியாண்டி விலாஸ் லாரி சர்வீஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லையாப்பா. நான் லாரி சர்வீஸ் சொல்லவே இல்லையே. வேற என்ன சொன்ன? ஹோட்டல்னே. ஹோட்டல் என்ன? அங்க டேபிள் கிளீனரா இருந்தேன். ஏண்டா டேபிள் கிளீனருக்கு லாரி கிளீனருக்கு வித்தியாசமே இல்லையா? என்ன வித்தியாசம்? ரெண்டும் தொடக்கிறதா. அது டேபிள், இது லாரி. சரி, இனி உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நீ போ. அண்ணே போறா. சொன்ன கேட்க. நான் ஒரு அனாதை அண்ணே, கொஞ்சம் இறக்கம் கேட்டுக்க. ஏன் அழுறீங்க? ஏன் அழுறீங்க? நானும் ஒரு அனாதைப்பா. அதுக்கு என்ன உதவி செய்யுங்க. சரி, உதவி பண்றேன். எனக்கு கோபம் வரும்படியா நீ கேனத்தனமா நடக்கப்படாது. சரி, புரியுதா? இப்ப ரேடியேட்டர் எங்க இருக்கு? உள்ள இருக்குண்ணே. போய் தண்ணி ஊத்து போ. என் உயிரே போனாலும் உங்களை மறக்க மாட்டேன். இட்லி என்ன ரூபா? பாட்டி, இட்லி எவ்வளவு? 8 அணா. 8 அணாவா? என்னப்பா மோந்து பாக்குற? இல்ல, இட்லி நல்லா இருக்குமா? நீ ஊருக்கு புதுசா? ஆமா பாட்டி. இட்லிய சாப்பிட்டு பாரு. நல்லா இருந்தா காசு கொடு, இல்லாட்டி காசு வேணாம். அப்ப 2 இட்லி வை. என்ன 2 போடு. அப்ப நான் வர மாட்டேன். எங்கடா போற காசு கொடுக்காம? அதான் இட்லி நல்லா இல்லையே. நல்லா இல்லாமையா தட்டு இட்லி சாப்பிட்ட? அதெல்லாம் காசு கொடுக்க முடியாது. இங்க வாடா. ஏய், விடு, சொன்னா கேளு. அடிச்சா பொட்டுன்னு போயிருவேன். விடு விடுண்ணா. நீயா என்னடா இங்க கலாட்டா? அண்ணே, இந்த கடைக்கு இட்லி சாப்பிட வந்தேன். இட்லி நல்லா இருக்குமான்னு கேட்டேன். இந்த பாட்டி சொல்லிச்சு, இட்லி நல்லா இருந்தா காசு விடு, இல்லடா வேணாச்சு. சரி, நானும் இட்லி சாப்பிட்டேன். ஒரு இட்லி கூட நல்லா இல்ல. எப்படி காசு கொடுக்கறது? என்ன நியாயம் இது? நியாயம் பாட்டி, ஒரு இட்லி கூட நல்லா இல்லையாமே. 54 இட்லியும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம போனா எப்படி? 54 இட்லி நல்லா இல்லைங்க. பாட்டியை பார்த்தா பாவமா இருந்துச்சு. சரி, ஒரு இட்லியாவது நல்லா இருக்கும், காசு கொடுத்தலாம்னு ஒண்ணு ஒண்ணா சாப்பிட்டேன். 54 இட்லி நல்லா இல்லண்ணே.
உனக்கு இட்லியில எதுனா கம்மியா இருந்தது? இனிப்பு கம்மியா இருக்க? இனிப்பு இனிப்பு இருக்கிற சுயண்டா. சுயாவா? இந்த மாதிரி சாப்பிட்டு காசு கொடுக்காம போனா நாங்கெல்லாம் எப்படிடா பொழைக்கிறது? நீங்களா? இட்லி கடைக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அட பாவி, பாட்டி எனக்கு சொந்தம்டா. அது செத்ததுக்கு அப்புறம் சொத்து போற எனக்கு தான்டா. நம்ம பாட்டியா? எது நம்ம பாட்டியா? அடிச்சா ஏன்னு கேட்க ஆளுங்கிறதுக்காக இந்த அனாதை எப்படி இப்படி வைக்கிறீங்களா? என்ன அனாதையா? ஆமா, நான் என்கிட்ட தான் வேலை செய்யுது. கவலைப்படாதப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்தா யாருமே அனாதை இல்ல. நீ இங்கேயே தங்கிக்கலாம். சரி பாட்டி, அந்த வேக வீட்டுல எடுத்து வை. தம்பி, நான் கொஞ்சம் புதார் வரைக்கும் போயிட்டு வரேன். புதாருக்கு எதுக்குண்ணே? புதையில் எடுக்க. புதாருக்கு எதுக்குடா போவாங்க? புரிஞ்சுக்கிட்டேன். பின்னால பக்கெட்டும் மக்கு இருக்கு, வண்டி நல்லா கழுவி வை. அண்ணா, இது வாங்கல. இதெல்லாம் பாருங்க, சுத்தி பாருங்க. அடேங்க அப்பா, ரொம்ப பிரமாதமா இருக்குடா. எத்தனை ஏக்கர் தரும்? யாருக்குடா கணக்கு தெரியும்? கோடி கணக்கு கணக்கே இல்ல. எங்க கொள்ளு தாத்தா கொடுத்துட்டாரு. யாருக்கு? கவர்மெண்ட்டுக்கு. எதுக்கு? தானே தான். அடேங்க அப்பா, கோடிக்கணக்கான ஏக்கரை உங்க கொள்ளு தாத்தா கவர்மெண்ட்டுக்கு தானமா கொடுத்தாரா? ஆமண்ணே, கோடிக்கணக்கான ஏக்கரை உங்க தாத்தா கவர்மெண்ட் கொடுத்தாரு. பாவ, நீ அதெல்லாம் விட்டுட்டு 8 நாளுக்கு 4 நாளுக்கு லாரி தொடச்சிட்டு இருக்க. அதான் விதிங்கிறது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இந்த பார், இந்த எச்சு பேச்செல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, லாரி சுத்தமா கழிவை. எங்கடா லாரி? லாரி எனக்கு உட்காருங்க. என்னடா ஏண்டா லாரி கழுவி வச்சுனா? எங்கடா லாரி? என்னென்ன வர வர உங்களுக்கு முளையா போச்சு? இவ்வளவு தண்ணியை வச்சுக்கிட்டு பக்கெட்லயும் மக்களையும் மகளுவாங்க. அதுக்கு அத லாரியை தள்ளி விட்டு தண்ணிக்குள்ள. அட பாவி, லாரி பூரா முங்கி போச்சடா. தலை வரைக்கும் முக்கிட்டேன். இந்தாங்க சாவி, போய் எடுத்து வந்துருங்க. எதுக்குண்ணே? லாரி தள்ளி விட்டு டயர்டா இருக்கு, போய் நாஸ்டா சாப்பிட்டு எங்காவது மரத்து நாள் இருந்தா போய் படுத்துக்க. அப்ப நீங்க? நான் போய் தண்ணிக்குள்ள படுத்துக்கிறேன். அப்போ ஏய், என்னடா பண்ற? டேய்னு கூப்பிடாதீங்க, எனக்கு பேர் இல்ல. ஆமாண்டா, நீயும் வந்ததுல இருந்து நாயேன்னு கூப்பிட்டாலும் திரும்பி பாக்குற, பேயேன்னு கூப்பிட்டாலும் திரும்பி பாக்குற. உண்மையிலேயே அவன் பேரு தான் என்னடா? ராஜாதி ராஜா, ராஜா மார்த்தாண்ட, ராஜ குலத்துங்க, ராஜ கம்பீர, காத்தவராய கிருஷ்ண காமராஜர். டேய், உலகத்திலேயே அழகான சிட்டிக்கு பேர் என்ன தெரியுமாடா? லண்டன். 4 இடத்துல சாட்டா வச்சிருக்கான். நீ தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாத லாரி கிளீனர் பையன் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பேரை வச்சுட்டு அதை நாங்க மூச்சை பிடிக்க கூப்பிட்டா தான் நீங்க திரும்பி பாப்பீங்களா? அப்படிப்பட்ட நாயெல்லாம் எங்களுக்கு வேலைக்கு தேவையில்லை. இந்த பார், டயர்னு கூப்பிடுவேன், நீ உடனே திரும்பி பார்க்கணும், இல்லன்னா வேலைக்கு தேவையில்லை, ஓடி போயிரு. என்ன சொல்ற? சரிங்க. டயர் 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 டயர். ஏய், பாம்புடா. ஆமண்ணே. என்ன நம்ம பாம்புங்கிறோம், இவன் ஆமைங்கிறான். ஏய், நல்லா பாடுறா, பாம்புடா. ஆமண்ணே. ஏய், நல்லா பாட்டு சொல்றா, பாம்புடா. ஆமண்ணே. ஏய், அங்க பாடுறா, பாம்புடா. ஆமண்ணே. பேசிங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வேணும் சொல்லிதான் இந்த வீட்டையே எழுதி வச்சேன். எத்தனை நாளைக்கு என் சமையலையே சாப்பிட்டுட்டு இருப்பேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடா. அதுக்கெல்லாம் நேரம் வர வேண்டாமா பாட்டி? நேரம் வர்றதுக்குள்ளே நான் செத்து போயிடுவேன் போல இருக்குதா? பாட்டி, அப்படி எல்லாம் சொல்லாத பாட்டி, என் மனசு தாக்காது பாட்டி. பாட்டி பாட்டி பாட்டி, என்னடா நீங்க அநியாயமா மூச்சு பிடி கொண்டுட்டீங்களே? ஏய், பாட்டி செத்து போயிறேன்னு சொல்லுச்சு, வாயை பொத்துல செத்து போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. நீங்க வாயை பொத்துறீங்க, பாட்டி செத்து போயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. பாட்டி செத்து போயிறேன்னு சொல்லிச்சு, அதனால தான் நான் வாயை பொத்துனேன். அதெல்லாம் கிடையாது. நீங்க வாயை பொத்துறீங்க, பாட்டி செத்து போச்சு. ஏய், என்ன கொலைகாரனே முடிவு பண்ணிட்டியா? என்ன எந்த கோர்ட்ல வந்தாலும் சாட்சி சொல்லுவேன். ஓ, கோர்ட் வரைக்கும் வந்து நீ சாட்சி சொல்லுவியா? என்ன தண்டனை தெரியுமா?
20 வருஷம் இல்லாட்ட தூக்கு. டேய் ஒரு அனாதைக்கு ஹெல்ப் பண்றா. இந்த டயலக்க யாரோ எங்கேயோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மேல்நாட்டுல பெர்னாட் ஷா சொன்னாரு. ஓஹோ. அதுக்கப்புறம் பரதேசி நாய நீ தாண்டா சொன்ன. டேய் காப்பாத்துறா. சரி காப்பாத்துற. நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். ஆனா ஒண்ணு, நான் எப்ப ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஏன் காலையில 2 மத்தியானம் ஒண்ணாவியா? எனக்கு கோவம் வர முடியாது, கிணத்தனமா எதுவும் செய்யக்கூடாது. சரிடா. இல்ல டாவா எனக்கு பேர் இல்ல. சரிங்க சார். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க காத்தவராய கிருஷ்ண காமராஜர் சார். என்னது? வாய் வலிக்குதுடா. என்னடா துக்கம்? செத்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீ ஏதோ பிளான் பண்ணிருக்க. பாட்டி பாட்டி தள்ளுங்கண்ணே. இந்த வீட்டுல குறுக்க செவர் வச்சு ஆளுக்கு பாதியா எடுத்துக்கிட்டு சொன்னீங்க, அதுக்கெல்லாம் போயிட்டியே. என்னடா புது கதை? எப்படா சொன்ன கிளவி? நான் தனியா இருக்கும் சொல்லிச்சு. அதுக்காக நீ என்கிட்ட பங்கு கேட்க வந்த? ஸ்டாப் இட். இந்த அடிக்கிற வேலை மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். அப்புறம் நான் போலீஸ் போன் வரும். வேணாண்டா, நீ குறுக்க செவர் வச்சுக்கடா. கழுட்டு முண்டா, நான் லாரி ஓடிட்டு வார கணக்கு வெளியூர் போனேன். அப்பெல்லாம் நீ செத்து தொலைய கூடாதா? நான் வாய பொத்துன்னு நீ பொட்டுன்னு போய் இந்த மாதிரி நாய் கட்டல எங்க மாட்டு விட்டுட்டிய பாரு. நடு வீட்டுல போன கிடக்கும் போது எவனாலும் சாப்பிடுவானா? உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருது? சர்வீஸ் சர்வீஸா? பாரு வெட்டியா ரேஞ்சுக்கே பேசிட்டு இருக்கான். இந்த இட்லி என்னடா ஆச்சு? என்ன ஏன் வர? இந்த இட்லியை பார்த்தது நம்ம பாட்டிங்க வந்துருச்சு. இந்த இட்லிக்கு பாட்டுக்கு என்னடா சம்பந்தம் இருக்க? என்ன நம்ம சாப்பிடும் போது பாட்டி ஏதோ சொல்லுச்சு, நீங்க தான் வாய பொத்தி. யாரா கடைக்காரன்? நான் தான். இனிமே இந்த கடையில இட்லியே வைக்க கூடாது. சரி சரி. டேய் இட்லி 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 இட்லியா சாப்பிடுங்க? இட்லி வருவா பிச்சு முறம் பிச்சு ராஸ்கல். ஏதோ ஒரு சம்பவம் நடந்தா அத குத்து குத்து ஞாபகப்படுத்துறாயா. 10 இட்லி பார்சல் கட்டுப்பா. என்னது 10 இட்லியா? இட்லியா நான் கேக்குறேன். இட்லி இட்லி கேப்ப பாடுவா. டேய் கைமுறை ஊரா கடை பாடுவா ராஸ்கோலுங்களா. டேய் இந்த ஊர்ல எவருமே இட்லி சாப்பிட கூடாது. அப்படி இட்லி சாப்பிடணும் ஆசை இருந்தா வெளியில போய் வாங்கி சாப்பிடுங்களா. பாடினாரீங்களா? ராமா 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 ராமா. என்ன டீ கடைக்காரர, என்ன பூசாரி மாதிரி மணில ஆடிட்டு? இன்னைக்கு நான் பூசாரி தான். ஆயுத பூஜை இல்லையா? இன்னைக்கு ஆயுத பூஜையா? அடடா தெரியாம போச்சே. இல்ல எங்க லாரிக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறோம். இனிமே நான் கற்பனை கடையில போய் வாங்க முடியாது. அதனால போய் தட்டு தரையா? தாராளமா. உனக்கு இல்லாததா? இந்தா கொஞ்சம் மணிய கொடு. கற்பனை இருக்கா? லாரி இல்லையா? பெருசாவே மன்னாரு ஒரு டீ கொடு. டீ இல்ல, கடையை மூடிட்டு இருக்கிற தெரியலையா? ஏன் கடன் தொல்லை தாங்க முடியாம கடையை மூட்டு ஊரை விட்டு ஓட போறியா? உங்க வாயில நல்ல வார்த்தையா வராதானே? எங்க வாயில் நல்ல வார்த்தை வராது. இவர் திருவள்ளுவர் வாயை திறந்தாருன்னா 1330 குறள் பொதுக்கு பொதுக்குன்னு வெளியே வந்து விடும். அண்ணா இன்னைக்கு ஆயுத பூஜை, அதான் எல்லாத்துக்கும் பூஜை பண்ண. ஆட பண்ணாட பரதேசி பசங்களா, ஆயுத பூஜை யாரு கொண்டாடுன்னு தெரியுமாடா? கத்தி, கடப்பாறை, மம்புட்டி, சூலாயுதம், பிக்காசு, AK-47, AK-52 தூக்கி பொட்டுன்னு போட்டா ஆள் சாகணும். அதுக்கு பேர் தாண்டா ஆயுதம். அவங்க தாண்டா ஆயுத பூஜை கொண்டாடணும். அதை விட்டுட்டு பைலரு, டப்பா, தோசை கரண்டி, வடச்சட்டி இதுக்கெல்லாம் ஆயுத பூஜை கொண்டாடலாமாடா? ஆமா அந்த கிளீனருங்க. அண்ணா உனக்கு புத்தி வந்துடுச்சு. லாரிக்கு பூஜை போட போயிருக்கிறான். என்னது லாரிக்கு அவன் பூஜை போட போயிருக்கானா? ஆமாண்ணே, நான் தான் தட்டம் கற்பூர கட்டிய பெருசா கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன். பாவி, அவன் ஏடா ஓடமான பையா. ஏதாவது எசகு பசங்க என்னடா பேய் மாதிரி வர்ற? ஆயுத பூஜை கொண்டாடுனேன், லாரி வெடிச்சு போச்சுன்னு. ஏண்டா ஆயுத பூஜை அணுகுண்டா லாரி வெடிச்சு போறதுக்கு? அதுல இந்த டீ கடைக்காரர் தான் கற்பூரத்தை ஏத்தி ஒவ்வொன்னா திறந்து காமிச்சாரு. அதே மாதிரி நானும் பேன் எடுத்து காமிச்சேன், ஒண்ணு ஆகலண்ணே. அப்புறம் டோர் திறந்து காமிச்சேன், அப்போ ஒண்ணு ஆகலண்ணே. இந்த சைடுல உருண்டையா நீளமா அது பாருங்க என்ன, அது டீசல் டேங்க். அதுல கற்பூர தட்டு போடனே, கற்பூர கட்டிய உள்ள போட்டேன், வெடிச்சு போச்சுண்ணே. பாவி, டீசல் டேங்க் கூட கற்பூர கட்டி போட்டியா?
பாட்டி 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 போடா. அதான பார்த்தேன். டேய், வாடங்க. 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 கற்பூர கட்டி கொடுக்குறேன். கற்பூர கட்டி கொடுக்குறேன். போலீஸ் தேடுதுனே. என்ன ஏன்டா போலீஸ் தேடுது? லாரி வெடிச்சதுல குடிச்செல்லாம் பத்தி எரியுது. போலீஸ் உங்களை தேடுதுனே. இன்னது குடிச்செல்லாம் பத்தி எரியுது. ஆமாண்ணே. ஆயுத பூஜை விளையாடுவேன். இனிமே நீ ஆயுத பூஜை விளையாடுவேன். ஆயுத பூஜை விளையாடுவேன். டேய், இதான் பொண்ணோட அப்பா. வணக்கம்மா. வணக்கம். டேய், அப்பாடா. வணக்கம் வணக்கம். வணக்கம். ஏங்க பொண்ணாவது ஒல்லியா இருக்குங்களா? பயப்படுற மாதிரி இருக்காது. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே ஒருவனைத்தான் நல்ல அழகன் என்பேன். கும்பிட்டுக்கம்மா. பேசிக்கிட்டு இருங்க, நான் பொண்ணுகிட்ட விவரம் கேட்டு வந்துடுறேன். சரிங்க, நீ வாடி. டேய், ஒரு நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல ஏன்டா இப்படி அழுகுற? அதுல என்ன, மனுஷனோட மனசு குரங்குன்னு சொல்லுவாங்க. நீங்க என்னைக்காவது திட்டியோ அடிச்சோ எனக்கு கோவம் வந்து நீங்க பாட்டிய கொண்ட விஷயத்த போலீஸ்ல சொன்னா நீங்க தூக்குல தொங்குவீங்க. அந்த பொண்ணோட நிலைமை என்ன? டேய், அதை இதையும் சொல்லி காரியத்தை கெடுத்துறாதா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. அதனாலதான் சொல்றேன், மகாலட்சுமி விதவை ஆகிடக்கூடாது. இப்ப நீ என்ன பண்ணுங்கிற? பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லுங்க. அத நான் சொல்ல மாட்டேன். அதோ உங்க அப்பா வர்றான், அவங்கிட்ட நீயே சொல்லு. என்ன மாப்பிள, பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? எந்த விஷயமா இருந்தாலும் என் தம்பி சொல்றபடி தாங்க நான் கேட்பேன். அதை நீங்க அவங்ககிட்டயே கேட்டுங்க. இல்ல உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு அவங்கிட்ட கேட்டுங்க சார். என்ன சின்ன மாப்பிள, பொண்ணு எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ஏன் ஏன் இதுக்கெல்லாம் சொல்ல முடியாது. டேய், காரணத்தை சொல்லலன்னு வச்சுக்க, இந்த இடத்துல இருந்து வேட்டி சட்டியோட கிளம்ப மாட்டேன். சொல்றா. பொண்ணு பிடிக்கல. ஏன்டா பிடிக்கல? அழகா இல்ல. ஏண்டா உங்க மூஞ்சிக்கு என் பொண்ணை பிடிக்கலையா? நீ பெரிய பிடிக்கல, ஒன்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாமா இவன். அப்ப நல்ல 4 மிதி மிதிங்க. உங்க நல்லதுதான் சொல்றேன். நல்ல படிச்சவங்க கட்டி கொடுங்க. டிரைவருக்கு வேணாம் ஐயா. சொன்னா கேளுங்க. ஐயோ ஐயோ சொன்னா கேளுங்க. இங்கு தேசிங்கு பா இத்தியை பாட்டியை கோ இன்னது கொன்னது தேசி ஐயோ, பாட்டியை கொண்டது தேசுங்க, பாட்டியை கொண்டது தேசுங்க. ஏடா இப்படி எழுதிட்டு இருக்க? சார கடை குட்டி பண்ணல, ஏன் குட்டி பண்ணீங்க? நீ அங்க வந்து குடிச்சு உடனே வேண்டாம், வீட்டை கூட்டிட்டு போனேன். அதான் ரொம்ப நேரம் ஆச்சு. ஏதோ செய்யணும் போல தோணுச்சு. ஏதாவது செய்யணும்னா தூக்கு போட்டு தொங்குறது. அது முடியாத. சாரை வந்து பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க, பாட்டியை கொண்டது தேசிங்க. இப்படியே சாப்பிட்டா அப்படியே ஹோட்டல்ல போய் ஏதாவது பிரியாணி ஆயிட்டு வா. இதுக்கு மேல இவன் லொள்ளு தாங்க முடியாது. ஒரே அடி ஆளை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். உலகே மாயம், வாழ்வே மாயம். என்ன தேசிங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, குழி வெட்டிட்டு இருக்கேன். எதுக்கு? உன்ன மாதிரி நான் அடுத்தவங்களுக்கு குழி வெட்ட மாட்டேன்டா. எனக்கு நானே குழி வெட்டிக்கிறேன். ஏன்னா உன் தொல்லை தாங்க முடியல, செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். செத்ததுக்கு அப்புறம் யாரும் என்ன திட்டக்கூடாது பாரு. ஆஹா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். எப்ப சாக போறீங்க? எந்த நிமிஷம் வேணாலும் சாவேன். ஒரு உதவி செய்யறியா? என்ன? வெளியில போய் யாராவது ஒரு ஆள் கூட்டி வா. ஏன்னா இந்த நான் குழி இருக்க. இருக்கேன்ல.
புள்ளைய அளவு பார்க்கணும்டா. நான் பாக்குறேன். நீ படுக்கிறியா? ஆ. சரி படு. இப்படி படுக்கவா? மகனே நீ அப்படியே படுத்துக்க, நான் அளவு எடுத்துக்கிறேன். நினைத்ததை நடத்தியே முடிப்பவர் நான் நான் நான். மாமா யாரது? சாமியா கூப்பிடுறது? இல்ல ஆசாமி. நீயா கூப்பிட்ட? அதான் அன்னைக்கே என் பொண்ணை பாத்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டியே, அப்புறம் என்ன மாமா? உங்க பொண்ணை தான் கட்டிக்கணும்னு எனக்கு ஆசை மாமா. என்னது? அந்த கருவேப்பை தான் மாமா கெடுத்துட்டான். அவனை நான் இப்ப அடிச்சு ஊரை விட்டே துரத்திட்டேன். இது அன்னைக்கே சொல்லியிருந்தா நானே அவனை கொலை பண்ணிருப்பேன்ல. கொலையா? அது ரொம்ப ஈஸி மாப்பிள. அவன் சைஸுக்கு குழிய வெட்டி படுறா நாய என்ன படுத்துற போறான், அப்புறம் மேல மண்ணை தள்ளி நிரப்பிட்டா எல்லாம் சரியா போயிடா. என்ன நம்ம செஞ்சத பக்கத்துல இருந்து பார்த்தவ மாதிரி பேசுறான்? என்ன யோசனை பண்றீங்க? இல்ல கல்யாணத்தை பத்தி தான். எப்படி நடத்தலாம், என்ன செய்யலாம்? கோயில்ல வச்சு சம்பந்தம் பேசிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம் மாமா. என்ன சமையல் வாட வருதே? பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள சாப்பாடெல்லாம் போட்டு வச்சிருக்க. யார் சமைச்சிருப்பாங்க? நான் தானே சமைச்சேன். நான் தானே சமைச்சேன். உட்காருங்க, சேர்ந்து சாப்பிடலாம். என்ன பாக்குறீங்க? காலை வச்சிருக்கேன்னா ஆவியலுக்கு இதெல்லாம் சகஜமாப்பா. ஐயோ ஆவிடும். ஐயோ அம்மா, அப்படி இருக்குமா? சேச்சே, இருக்கவே இருக்காது. எப்ப பார்த்தாலும் நம்ம அவ ஞாபகமாவே இருக்கிறதுனால அந்த பிரம்ம ஆவியாவது டிவியாவது. ஐயோ அப்பா, உன்னை கட்டிக்கிறதுக்கு தடையா இருந்த என் தம்பிய வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டேன். என் மேல அவ்வளவு ஆசையா உங்களுக்கு? பின்ன இருக்காதா? சரி சரி அணைங்க. இப்ப நான் அணைச்சிட்டு தாண்டி இருக்கிறேன். இதுக்கு மேல அணைக்கணும்னா வைகையான சாத்தூர் அணைக்கு தான் நான் போகணும். நான் இதை சொல்லல, லைட்டு சொன்னேன். அவ்வளவு வேகமா? இருக்காதா பின்ன? இருக்கட்டும் இருக்கட்டும். என்னங்க நீங்க அணைச்சப்புறமா லைட் எரியுது? இங்க உனக்கு வேற ஒண்ணும் தெரியல? அப்படி ஒண்ணும் தெரியல. அது நான் சுவிட்ச சரியா அமுக்கி இருக்க மாட்டேன். இந்த வர்றேன். டேய், இங்க எங்கடா வந்த? பழி வாங்குறதுக்கு. டேய், பழி வாங்குறதுக்கு இதாடா நேரம்? மனுஷனுக்கு வாழ்க்கையில் ஒரு தடவை தான் ஃபர்ஸ்ட் நைட் கிடைக்கும். அதை அனுபவிக்க விடாம பண்றியாடா? இதெல்லாம் அனுபவிக்க முடியாம பாதியிலே என்னை கொண்டுட்டியே, எனக்கு எப்படி இருக்கும்? என்னடா எப்படி இருக்குங்கிற? அனுபவிக்கணும்னு ஆசை வந்தா ஒரு பொம்பளை பேய் செட்டப் பண்ணி அனுபவிச்சுக்க வேண்டியதானடா. அது கடிச்சு போட்டுரும். யார் உன்னையா? உலகத்துல உன்னை கடிக்கிறதுக்கு ஒரு பேய் இருக்காடா? அதுக்கு இப்ப வந்து என்னடா பண்ணுங்கிற? அனுபவிக்க தான் முடியல, இருந்து பார்த்தாது போறேன். ஏன்டா இது என்ன சன் டிவியா ஸ்டார் டிவியா இருந்து பாக்குறதுக்கு? போடா. போக முடியாது. ஏய் படுவா. ஏய் மரியாதை போடி, அடிச்சு பட்டை கட்டி போடுவேன். ஐயோ ஏய் எங்கடி போற? பைத்தியத்தோட என்னால வாழ முடியாது. ஏய் நான் பைத்தியம் இல்லடி. யோ சரியா பேசுறாளே, என்னையா சொல்லுவாங்க? ஐயோ வேண்டாயா, உன் கூட வாழ நான் தயாரா இல்ல. போயிட்டா போயிட்டா. படுவா, உன்னால என் பொண்டாட்டி என்ன விட்டு போயிட்டாடா.
என் பொண்டாட்டி என்னை விட்டு போற அளவுக்கு பண்ணிட்டியாடா பேய. நான் அதுக்கு தானே வந்தேன். வந்த வேலை முடிஞ்சு போச்சு. குட் பை. நடத்தி முடிப்பவன் டேய், நான். உலகத்திலேயே பேய் அறிவாளால வெட்டின முதல் ஆள் நானா இருக்கட்டும். டேய் டேய் இல்லடா. என்னாச்சு நாளுது? என்ன உடுகையா, என்ன உடுகையா. பேசிங்க பைத்தியம் பிடிச்சு போச்சியா? எனக்கு பைத்தியம் இல்லையா, பேய்யா. பைத்தியம் இல்லையா, பேய் பிடிச்சு போச்சு. மந்திரவாதிக்கு ஆள் அனுப்புங்க. ஆமா டேய், என்ன பேய் முடிக்கல, நாயும் கிடைக்கல, என்ன விட்டுருக்கா. ஜெய் ஜனகண்டேஸ்வரி ஜெகதாம்பா ஜெகன்மோகினி ஜெகதன பிரதாபா ஜெயசிம்மா. ஓய் போ பேயே. டேய், பேய் இங்கலடா பாரு, அங்க இருக்கு, அங்க பாரு. யார ஏமாத்த பாக்குற? பேய் ஓ உடம்புல தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. டேய், பேய் ஒட்டுறதுக்கு என் உடம்புல என்ன கோந்தாடா இருக்கு. இப்ப பாரு. ஓடி போறியா, ஓடி போறியா, ஓடி போறியா. பேய் அங்க இருக்கு, அதை விட்டுட்டு என்ன ஏன் அடிக்கிற சொல்லி நாயா. ஆஹா, என்னைய ஏத்து பேசுற நீ? நீ என்ன பெரிய ஐஜியா இல்ல டி ஐஜியா? உன்னை ஏத்து பேசுறது என்னடா? மண்டையில நாலு முடி அதிகமா வச்சிருக்க, எட்டி போடா நாய. ஆஹா, உன்னை எப்படி அடக்குறது? ஓடி போடா, ஓடி போடா, ஓடி போ பேயே. அறிவு கேட்ட பண்ணாட. ரெண்டு கையும் கட்டி போட்டு ஓடி போனா எப்படா ஓடுறது? அவுத்து விடுங்கடா. குருவே, அடுத்த ஊர்ல ஒரு பேய் கட்டவரல வெட்டி ஓட வச்சல. ஆமா, அதே மாதிரி இந்த பேய்க்கு கட்டவரல வெட்டிடுவோமா? ஐயோ, அத வேற செய்ய போறீங்களாடா? இந்த பேய் கட்டவரல எல்லாம் செய்யாது. ஏடா கட்டிய காலை ஒட்டலாம். ஏடா ஏடா கட்டுங்க. வேணாம்டா. ஏய், ஓடி போ, வேணாம்டா. ஓடி போ, ஓடி போ, ஓடி போ சொல்றேன். வேணாம்டா, ஓடி போ. ஓடி போ, ஓடியா, ஓடியா. ஏடா கட்டிய. ஓம் ரீம் ரூம். எல்லாரும் கவனமா கேட்டுங்க. காலைய வரைக்கும் இவன் இப்படியே இருக்கட்டும். சோறு தண்ணி கொடுக்காதீங்க. நாளைக்கு நான் வந்து அவுத்து விடுறேன். வாடா குட்டி பைய. ஆமா, எல்லாரும் போங்க. பேயோட சக்திய பாத்தியா? டேய், நீ கட்ட அவுத்துட்டு பாடுறா. அவுத்து விட்டா என்ன செய்வ? அவுத்து விடுறா நீ. அரவணை எடுத்த ஒண்ணும் பண்ண முடியல. கத்தி எடுத்து என்ன பண்ண போற? என்ன செய்யறேன்னு பாடுறா. என்ன கத்தியால குத்திக்கிட்டீங்க? நான் மனுஷனா இருக்கிற வரைக்கும் உன்னை அடிக்க முடியாதுடா. நானும் செத்து ஆவியாகி உன்னை அடிக்கிறேன்டா. ஐயோ, ஏய், இந்த வர்ற ஜிம்பக ஜிம்பா ஜிம்பக ஜிம்பா ஜிம்பக ஜிம்பா ஜிம்பக ஜிம்பா. ஐயோ அண்ணே, என்ன விட்டுருக்கண்ணே. விட மாட்டேன் அண்ணே, அண்ணே, என் உயிரே போனாலும் உங்களை மறக்க மாட்டேன். அதான் உயிர் போயிடுச்சு. ரெண்டு நாள் போமா. ஐயோ அண்ணே, நீங்க இருக்கிற பக்கமே நான் வரமாட்டேன். இனிமே நான் எங்க தனியா இருக்க போறேன்? உங்க கூட தானே இருக்க போறேன். உள்ள போனா விட்டுருவா. 1 செகண்ட்ல வர்றேன் பார். அடிக்காதீங்கண்ணே, அடிக்காதீங்கண்ணே. ஒரு அனாதைக்கு அனாதை உதவி பண்ணுங்கண்ணே. நீங்க எல்லாருமே அனாதை நாயே. படு. ஐயோ, காப்பாத்துங்களே, காப்பாத்துங்களே. யாரு கூப்பிடுற? பக்கத்து குளிர் படுத்துக்கணும் கூப்பிடுறியா? அவெல்லாம் வரமாட்டாடா.